Awesome Media Cinema Corner 2025 வழங்கும் Short Film Festival. Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, Kavi Furniture, Livia Street Gold Backers, National Import Aluminum Modular Kitchen, Arikani Restaurant, GVN Riverside Multi Speciality Hospital. ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். ஐயோ 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 ஐயோ, நானா இப்படி பண்ணேன்? ஏம்மா ஸ்னேகா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் வா. ஏய், எது கத்துற? இரு வரேன். பாய்மா. டேய் மச்சான் தினேஷ், என்னடா பண்ற? வாடா கூமாப்பட்டி போலாம். இதை இழுத்து பாரு. கூமாப்பட்டிக்கு நீ போவேன் மச்சான், கூமாப்பட்டியே உன்னைய தேடி வரும். என்னடா மச்சான் சுருன்னு ஏறுது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கடா. மச்சான் ஆரம்பத்தில் எப்படித்தான் இருக்கும், போக போக பாரு. ஏத்து பார்த்துக்கோ, ஒட்டம்ப அப்படி இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், சொர்க்கமே அப்படித்தான். என்னடா எல்லாம் ரெண்டா தெரியுதுடா. மாப்பிள்ள தங்கச்சி வருது, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா சுதானாவா. இதுதான் என் வாழ்க்கை. நில்லு நில்லு நில்லு. எவன் மண்டையை போட்டானே அவசரமா பேக்கை தூக்கிட்டு போய்க்கிருக்க? நான் பிஜிக்கு போறேன். என்னது பிஜிக்கு போயா? யாரை கிட்ட நீ பிஜிக்கு போற? ஸ்னேகாவுக்கு நடந்தது என்னன்னு உனக்கு தெரியும் தானே? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அவனோட போய் என்னைய கம்பேர் பண்ணிக்கிருக்க? பேக்கவையா தா, உள்ள போ. உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை இல்லையா? ஏன் நம்பிக்கை இல்ல? சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம்? எப்பயும் நம்பிக்கை இல்லையா? இந்த ஆத்தா சத்தியம், போ. என்னடா பண்ற? என்னையவே தள்ளிட்டு போவேன். அம்மா அம்மா, அண்ணே தப்பா நடந்துக்க பாக்குறாமா. என்னடி சொல்ற? அந்த கூத்த நீயே வந்து பாரு. இது என்ன புது கதையா இருக்கு? இந்த வர்றேன். ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. தங்கச்சி ஏதோ சொல்றா. என்னடா குடிச்சிருக்கியா? இது என்ன புது பழக்கம்? என்ன தைரியம் உனக்கு? டேய் குமாரே, எங்கடா இருக்க? ஐட்டத்தோட ரெடியா இருக்கேன், வந்துரு. மாப்பிள்ள, எனக்கு தங்கச்சி இருக்குடா, இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்டா. நான் இனிமேல் இது கூப்பிடாத. டேய் ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிருக்கியா? எனக்கு தான்டா வீட்டுல தங்கச்சி இருக்குது, நாங்க என்ன அப்படியா பண்ணிக்கிருக்கோம்? ஜெய்யோட போய் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிருக்க? அருகுறுப்பா இல்லையா உனக்கு? நம்மளாம் காலங்காலமா அடிச்சுக்கிருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஆச்சா? டேய் இப்பதான் ஹரிக்கு போன் அடிச்சா அவன் என்னமோ விளக்கமாயிரு கொடுத்துக்கிருக்கான். என்னமோ அவனும் அவங்க அம்மாவும் தனியா இருக்காங்க, அவனுக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. டேய் நம்மளாம் பயத்துக்கே பயம் காட்டுறவங்கடா. டேய் புரிஞ்சுக்கோடா, நான் வரலடா. என்ன வரமாட்டியா? ஏடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வர்றியா? என் மண்டை ஒட்டைக்க போறேன், வாடா. என்ன கட் பண்ணிட்டியா? விடுடா, என்னடா பண்ற? டேய் விடுடா. அம்மா அம்மா இந்திரிமா, அம்மா டேய் விடுடா விடுடா. என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? நான் உன் தங்கச்சிடா. டேய் விடுடா, அம்மா போய் பாரு. எவ்வளவு தைரியம் இருக்கும்?
என்னடா ஆச்சு? ஐயோ தங்கச்சி! ஐயோ 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 நானா இப்படி பண்ணேன்? ஐயோ எப்படி இது நடந்துச்சு எனக்கே தெரியலையே. நானா இப்படி பண்ணேன்? அம்மா என்னை மன்னிச்சிருமா. ஐயோ தங்கச்சி. சந்தியா, சந்தியா, அண்ணனுக்கு தண்ணி எடுத்து கொடுமா. சந்தியா. இவங்களாம் நம்பக்கூடாது. இவங்களாம் நம்பிக்கை துரோகம்காரங்க. நீ தாண்டா என் உயிர் நண்பேன். நிறுத்து. அண்ணனுக்கு எனக்கு கொஞ்சம் அப்பு ஓவர் ஆயிடுச்சு. அதேட்டு வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணு. டே ஜெய், நல்லா இருந்த வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன். என்னடா மன்னிச்சுடுறா. என் வீட்டு மகாலட்சுமியே என்னை மன்னிச்சிருமா. அனுபவத்தில் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணதேட்டு வாழ்க்கை பூரா அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படியே உங்களால் இதை விட முடியலன்னா என்னைய மாதிரி நீங்களும் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களே மீட் எடுத்துக்குங்க.